எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான பல விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதில் முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து கமலஹாசன் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் பார்த்திங்கன்னா மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை நம்முடைய தமிழக சமூக வலைத்தளங்களை ஏற்படுத்தியிருக்கு, தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு, தமிழகத்தினுடைய பெண்களும் தாய்மார்களும் மத்தியில் இது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன விஷயத்தை கமலஹாசன் சொன்னதாக அந்த குறிப்பிட்ட தகவலில் அப்படிங்கிறதை பார்த்துவிட்டு நாம் அடுத்ததாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயும் அவருடைய மனைவி சங்கீதாவும் சேருவாங்களா இல்லையாங்கிறதை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் தற்போது உறுதியான விஷயம் வெளியாகி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேரதிர்ச்சியை தற்போது ஏற்படுத்தி இருக்குது. இதற்கு மேலே இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்க போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகிருக்கு. நாம் அதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தளபதி விஜயும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே எந்த விஷயம் பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் விஷயம்தான் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம ரெண்டு விதமாக அணுகலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குழப்பமுமே இருக்க தேவையில்லை. முதல் விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய கேள்வியும் எதனால் இந்த டைவர்ஸை சங்கீதா அவர்கள் எலெக்ஷனுக்கு கரெக்டாக 2 மாதம் 1 மாத காலம் இருக்கும்போது அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி. இரண்டாவது, சங்கீதா அவர்கள் அந்த மனுவில் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மையா அப்படிங்கிறது இரண்டாவது முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மனுவில் தளபதி விஜய் அவர்களை ரொம்பவே தரக்குறைவாக பேசியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த 2 விஷயத்துக்கும் சில முக்கியமான பதில்கள் வெளியாகி இருக்குது. அதாவது தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் எலெக்ஷனுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பின்னாடி அரசியல் கட்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறதும் ஒரு தகவல் போயிட்டுருக்கு. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுவில் தளபதி விஜயை பற்றி குறிப்பிட்டது எல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா 100% அது பொய். அதற்கான ஆதாரமும் தற்போது வெளியாகி இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸை தற்போது தளபதி விஜய் மனைவி சங்கீதா தற்போது அஃபீஷியலாக ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு கேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் ஓகே ஆகி நான் முழுக்க பிரிகிற வரைக்கும் என்னுடைய கணவரோட அவரோட வீட்டில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு அந்த கேஸில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த மனுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டார்ச்சர் பண்ணுறாரு, சைக்கோ, கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னு இருக்குது. கொடுமைப்படுத்துகிறோட கணவனை கூட யாராவது அது இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் ஒரு வீட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்களா? இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் நான் கணவரோட தான் தங்குவேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கணவர் விஜய் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை இதை பற்றி தெரிவிங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய கவலையை தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல என்னதான் மாற்று கருத்து இருக்க போகுது. ஏன்னா தளபதி விஜய் அவர்களை ஒவ்வொருத்தருமே தன்னுடைய வீட்டு அண்ணனாகவும் மகனாகவும் நினச்சிட்டு இருக்கிற தாய்மார்களும் நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பெண்ணை டைவர்ஸ் பண்ண விஷயம் பெண்கள் மத்தியில் மிக பெருமளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே கவலையில் இருந்தாங்க. ஆனால் சற்று முன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன் தான் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் டே சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனில் தளபதி விஜய் அவர்கள் அப்பியர் ஆகியிருப்பார். இதில் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, தளபதி அவர் மேலே இருந்த கிரேஸும் அவருக்கு இருந்த பெண்கள் தாய்மார்கள் ரசிகர்கள் டிவிகே தொண்டர்கள் இந்த கிரேஸு 1% கூட குறையில, இன்னும் அதிகமாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி மீட்டிங்கில் தளபதி விஜய் அவர்கள் கடைசியாக சொல்லியிருப்பார், இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குது, எல்லோரும் நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கிறீங்க, இதை பற்றியே தான் சமூக வலைத்தளங்களில் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, இதையெல்லாம் கண்டுக்காதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து நம்ம நாட்டை பார்த்துக்கிறதுக்கு உதவுங்க அப்படின்னு சொன்ன விஷயம்லாம் மிக பெருமளவுக்கு வேறெல்லாம் போயிட்டுருக்குது. இப்படி நேயர்களே, ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த நம்முடைய தமிழக அரசியலே பரபரப்பாக போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸு, இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிகள் எல்லாமே தளபதி விஜயை அது இது அப்படின்னு சொல்கிறது, இன்னொரு பக்கம் எலெக்ஷன் வரப்போகுது, இந்த 2026ஆம் ஆண்டு யார் தான்பா வெற்றி அடைய போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஒருவேளை டிவி
டிவிகேவுக்கு வாக்கு அதிகமாக விழுந்துருமோ, ஒருவேளை நம்மக்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அந்த பக்கம் ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்படி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு டிவிகே வந்ததுலேருந்து நம்முடைய மொத்த தமிழக அரசியலுமே களம் மாறிடுச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2031 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தளபதி விஜய் தான் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களை அடித்து சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. ஆக மொத்தத்தில் நேயர்களே, தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, யங்கர் ஜென்ரேஷனை வந்து காசு கொடுத்து இதுக்கு மேலே வாக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறத, காசுக்கு ஓட்டு வாங்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் 100% வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னும் ஒரு 15-20 வருஷம் கழித்து, 10 வருஷம் கழிச்சோ இல்லை 5 வருடம் கழித்தோ நம்முடைய தமிழகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நிலைமையில் போகும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா வாக்குக்கு காசு வாங்கலை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தாலே மக்கள் வந்து யோசித்து யாருக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு செலுத்துவாங்க. அதனால் நம்முடைய தமிழகம் இன்னும் 5 வருடங்களுக்கு அதுக்கப்புறம் மிக பெரும் இடத்துக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கையோடு எதிர்நோக்கலாம். இப்போ வந்து டிவிகே தளபதி விஜயோடைய பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா, இதை பற்றி பல செலிபிரிட்டிஸ் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிட்டாங்க. இந்த செலிபிரிட்டிஸ் வந்து செலுத்தலை, இந்த செலிபிரிட்டி வந்து கருத்துக்கள் சொல்லலாம் அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு நபராக கமல் அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயமாக சமூக வலைத்தளங்களில் ஒரு குறிப்பிட்ட தகவல் இருக்குது நேயர்களே. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் அவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட விஷயம் தெரிஞ்ச உடனே ஷாக் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குது. என்னதான் கமல் அவர்கள் டிஎம்கே அதாவது டிவிகே உடைய நம்பர் 1 எதிரியாக இருந்தாலும் கமல்ஹாசன் வந்து ரொம்பவே மனம் உடைஞ்சிட்டாராம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்தால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது கமல் அவர்களுக்கும் தெரியுமா. அதனால் வந்து சீக்கிரமாக இந்த டைவர்ஸ் பிரச்சனைலாம் முடிஞ்சு மீண்டும் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் இறங்கணும், போட்டி வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கணும், இதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்பவே மன உளைச்சலாக இருக்கும். இதை பற்றி நம்ம எந்த விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவையும் எடுத்திருக்கிறாராம். அதே மாதிரி மனைவி சங்கீதா குறித்தும் ஒரு தடவை வந்து பேசியிருக்கிறாங்களாம். சங்கீதா அவர்களை வந்து தன்னுடைய மகள் எப்படியோ அப்படி தான் பார்க்குறாங்களா, அதனால் இவங்களுடைய டைவர்ஸும் இவரையும் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர ரிசல்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நேயர்களே, டிவிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வெற்றி பெற்றாலும் சரி, வெற்றி பெறலைனாலும் சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. ஸ்கூல் படிக்கிற 1ஆவதுலேருந்து படிக்கிற பசங்க முதற்கொண்டு காலேஜ் பசங்க எல்லாருமே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மிகப்பெரிய அளவுக்கு எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. இது எந்த ஒரு டைம்லேயும் நடந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே எலெக்ஷன் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதும், எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சின்ன பசங்க வந்து பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, டிவிக்கு வாக்கு போடுங்க. அதனால் இந்த 2026ஆம் ஆண்டு உண்மையாலும் களை கட்ட போகுது அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.